வணக்கம். யார் பேசுறது? வணக்கம் ஐயா, என் பேரு ரஞ்சிதா. என் புருஷனோட குடிப்பழக்கத்தை நிறுத்த உங்ககிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு போனேன். இந்த சிதம்பரம் அண்ணன் இருக்காருல்ல, அவர் தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தாரு. ஞாபகம் இருக்குமா? அவருக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நேத்துல இருந்து ஆரம்பிச்சாச்சுங்க ஐயா. முதல் நாள்லயே நல்ல பலன் இருந்துச்சு. அவருக்கு குடிக்கணுங்கிற எண்ணமே வரல. ஆபீஸ் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. அது நாள்பட்ட குடிப்பழக்கமா இருக்குதுன்னா மருந்து வேலை செய்ய கொஞ்சம் நாள் ஆகும். இப்பதான் உங்க புருஷன் குடிக்க ஆரம்பிச்சதா சொன்னீங்கல்ல, அதான் ஒரே நாள்ல பலன் தெரிஞ்சிருக்கு. அதுக்காக கொடுக்கறத நிறுத்திடாதீங்க. ஒரு மண்டலம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஐயா, அதுலதான் ஒரு பிரச்சனை. இன்னைக்கு காஃபில மருந்து கலந்து கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவரு ரத்த வாந்தி எடுத்து மயக்கமாயிட்டாரு. ஆபத்தான நிலைமையில இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். காஃபில இருந்த ஏதோ ஒரு விஷ பொருளாலதான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாம குடுக்கற மருந்தால இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லம்மா. எந்த கெமிக்கலும் இல்லாம முழுக்க முழுக்க மூலிகைகளை வச்சு இந்த பொடியை தயாரிச்சிருக்கேன். அந்த பொடியால நிச்சயமா ஒவ்வாமை ஏற்படாதுன்னு அடிச்சு சொல்லலாமே தவிர மத்தபடி ரத்த வாந்தி எடுக்கிற மாதிரி தப்பான பொருள் எதுவும் இல்லம்மா. ஆனா அவரு காஃபியை தவிர வேற எதுவுமே குடிக்கலங்க ஐயா. காஃபிலயும் நம்ம மருந்து மட்டும்தான் கலந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்படி நடந்திருக்குங்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாமா. நம்ம கொடுத்த மருந்தால எந்த பக்க விளைவும் வராது. காப்பில நம்ம கொடுத்த மருந்து தவிர வேற ஏதாவது தப்பான பொருள் கலந்துருக்கணும். அதனாலதான் இப்படி நடந்திருக்கும். ஹாஸ்பிட்டல்ல ரத்த பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. நான் கொடுத்த மருந்தால எந்த தப்பும் நடந்திருக்காதுமா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரருக்கு எதுவும் ஆகாது. தைரியமா இருங்கம்மா. சரிங்க ஐயா. சரிங்கம்மா, வச்சிடுறேன். குடிப்பழக்கத்துக்காக குடுக்கற மருந்தால அருணுக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா வேற எதனால இப்படி ஆயிருக்கும்? என்ன சார்? ஆமா சார், காஃபி குடிச்ச கொஞ்ச நேரத்திலே ரத்த வாந்தி எடுத்துட்டாரு. என்னன்னு தெரியல. இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிஷன் போட்டிருக்கோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். பிளட் சாம்பிளும் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. மேடம் கூட இங்கே தான் இருக்காங்க சார். ஆமாம் சார், ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு சார். ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம். மேடம், அருண் சாருக்கு எதுவும் ஆகாது மேடம், கவலைப்படாதீங்க. ஆமாம் மேடம், டாக்டர் சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. சாதாரண ஃபுட் பாய்சன் தான் இருக்கும். பயப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காது மேடம். நீங்கள் தைரியமா இருங்க.